கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறிய காணொளி மூலயமாக உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள், நலமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு உங்களோட பேச நான் விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நமக்கு ரொம்ப பழகின ஒரு வசனம் இது. அப்ப பாருங்க, ஆண்டவரே சொல்லுகிறார், அவர் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் பொய் சொல்லுகிறவர் அல்ல. மனிதர்கள் பொய் சொல்லலாம், நம்ம நம்புறவங்க பொய் சொல்லலாம், நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க கூட சில சூழல்கள் மாறும் பொழுது வேற என்ன செய்யறது, வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுவாங்க. சில நேரம் நம்மளை சமாதானப்படுத்த பொய் சொல்லுவாங்க, நம்மளை சமாளிக்கிறதுக்கு பொய் சொல்லுவாங்க. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய பொய்கள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிற காரியம், உங்களை தெரிந்தெடுத்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர், அவர் இதுவரையிலும் உங்களிடத்தில் பொய் சொல்லவில்லை. இதை நீங்க நம்பணும். இதுவரைக்கும் உங்ககிட்ட ஆண்டவர் பொய் சொன்னதும் இல்லை, பொய் சொல்ல போறதும் இல்லை. வேத வசனம் அவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. அப்போ நமக்கு சில நேரம் இவங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு எப்போ நமக்கு தோணுது அப்படின்னா, ஒரு மனிதன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க, இதை நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன், நிறைவேற்றி தருவேன்னு சொல்றாங்க. ஆனா அது எப்போ நமக்கு அது பொய்யாய் நமக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா, அவர்கள் சொன்ன காரியம் அவர்களால் நிறைவேற்றுவதற்கு தாமதமாகும் பொழுது, அவர்கள் செய்யாமல் போகும் பொழுது, அவங்க இப்படி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே, எவ்வளவு நாள் காத்திருந்தோம், அவங்களால முடியாதுன்னா சொல்லியிருக்கலாமே, அப்ப இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாங்களே. அப்ப இதே மாதிரிதான் ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆண்டவர் நமக்கு இப்படி வாக்குத்தத்தம் பண்ணினாரு, இதை செய்வேன்னு சொன்னாரு, நான் நம்பி இருந்தேனே, ஆண்டவர் இன்னும் செய்யலையே, அப்படின்ற மாதிரி ஆண்டவர் மேலேயே ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். நம்ம இப்படி சொல்ல மாட்டோம், அவர் இப்படி பொய் சொல்லிட்டாரே நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா ஆண்டவர் மேல ஒரு நினைவுகள் வரும், அவர் சொன்னாரே இன்னும் நிறைவேற்றலையே. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லிட்டார்னா அவர் நிறைவேற்றுவார்னு அர்த்தம். நீங்க நம்புங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். தாமதமாகுதே நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல எதுங்க தாமதமாகல? யோசித்து பாருங்க. தாமதமாகாதது எதுவும் இருக்குதா? அழிந்து போகிற சில காரியங்களை தாமதிக்கும் பொழுது, அர்த்தங்கள் அற்ற காரியங்களே, புரோஜனம் இல்லாத சில காரியங்களை தாமதிக்கும் பொழுது, உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினது அவ்வளவு புரோஜனம் உள்ளது. அதுல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அதுல ஆண்டவர் தாமதிக்கிறார்னா அதற்கு ஒரு பெரிய ஆண்டவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம், அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றலையே நினைக்காதீங்க, அதற்காக காத்திருங்க, பொறுமையாய் காத்திருங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொன்னீங்களே, இன்னும் எனக்கு ஒரு பிள்ளைய தரலையப்பா, என் வீட்டு வேலைக்காரன் எலியேசருடைய மகன் தான் சுதந்திரவாளியா, என் வீட்டுல எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட தெளிவா சொல்லுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுகிறது, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கற்ப பிறப்புல வந்தவன் தான்ப்பா உனக்கு சுதந்திரவாளி, நான் உனக்கு மகனை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் சொன்னதை போல ஆபிரகாமுக்கு அவர் நிறைவேற்றினாரா இல்லையா? இன்னைக்கு அதே தான் உங்ககிட்டயும் சொல்றார். அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை கட்டாயமாக நிறைவேற்றுவார். அதனால உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, ஐயோ என் ஊழியம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையே, இன்னும் வளரவில்லையே, என் சபை இன்னும் வளரலையே, எனக்கு இன்னும் ஆண்டவர் சொன்னாரே அநேக ஆத்துமாக்களை தருவேன்னு சொன்னாரே, இன்னும் ஆத்துமாக்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஊழியம் அவருடையது, தரிசனம் அவருடையது, நம்ம சாதாரண கருவி மாத்திரம்தான். சரியா? அதனால கர்த்தரே குறித்த காலத்துல
சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் மனம் மாற மாட்டார். உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்தே தெரிந்து கொண்டார். உங்களை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். உங்களை குறித்து கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆயத்தப்படுங்க. ஆண்டவர்ட்ட எதிர்பார்ப்போட காத்திருப்போம். என்னையும் உங்களையும் அவர் என்ன நினைத்தாரோ அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.